ஹாய். நான் கொஞ்ச நாளாக யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி ஒரு சாங் வர்ற மாதிரி சாங்குக்கு ஒரு ஷார்ட்டு வீடியோ கிளிப் ஒன்று ரிப்பீட் ஆகிற மாதிரி போட்டிருப்பேன். சில இதில் 2-3 கிளிப்புங்க இருக்கும். ஸோ இது இப்போதைக்கு என்னோடய ஏஐயில் பிகினிங் ஜேர்னின்னு சொல்லிக்கலாம். வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறது நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. ஆனால் இந்த மியூசிக் ஆப் மட்டும் இப்போது ட்ரை பண்ணியிருக்கேன். மேஜரானா என்ன ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஷார்ட் கிளிப் அதுக்கு ஒரு ஆப் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்ஷார்ட் அந்த ஆப் மூலமாக கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணுறது, அந்த இதை வீடியோவாக, அந்த ஷார்ட் கிளிப்பு மியூசிக்கு எல்லாம் ஒரு வீடியோவாக கன்சால்டேட் பண்ணுறதுக்கு அந்த ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னோடய ஜேர்னி. ஒரு மைக் ஒன்று இப்போ வச்சுருக்கேன். இது இனி ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு ஒர்க் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு இருக்கேன். பட்டன் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கோடது. அதில் கேமரா வச்சிட்டோம்னா நம்ம கையில் பிடிச்சிட்டே ரெக்கார்ட் பண்ணுறது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அந்த பிகினிங் ஸ்டெப்பு நம்ம இந்த வீடியோ மேக்கிங் அதிலெல்லாம் ஏதோ ஒரு ஷார்ட் ஜேர்னின்னு வச்சுக்கலாமே. இது ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு ஏதோ ட்ரை பண்ணுற மாதிரி. கொஞ்சம் பாட்டு என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, ஒன்று ஸ்பானிஷ் சாங் மானோஸ் கே ட்ரபாஜன்னு, ஒரு ஒர்க்கிங் சுச்சுவேஷனில் இருந்து அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பற்றி அது ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் கடலின் மொழி அது ப்ராம்ப்ட் கொடுத்தேன், தமிழ் சாங் ஆன் தி ஓஷன்னு. அதில் வந்த பாடலில் ஒரு 2-3 வேர்ட்ஸ் மட்டும் எனக்கு புரியாதது இருந்தது. கொஞ்சம் சிம்பிள் வேர்டாக மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஊருக்கு நியூ கம்மர் டு த சிட்டி லைஃப் அதுக்கு ஒரு பாட்டு, நகரத்தின் ஒலி, சிட்டியோட சவுண்ட்ஸு கேட்குற மாதிரி அது ஒரு பாட்டு. ஹிந்தி சாங் ஒன்று இருக்குது ஏஐ லிரிக்ஸோட. ஹிந்தி எக்ஸாக்டாக இருக்குமான்னு தெரியல, ஒரு ஒரு அளவுக்குன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ டைம் ஓ சமை, ஒரு பிஸி லைஃப் பற்றி, ஒரு எந்திரிக்கிறோம், ரெடி ஆகிறோம், வேலைக்கு போகிறோம், இல்லை ஏதாவது வீட்லேயே வேலை செய்கிறாங்கன்னா கூட வீட்லேயே வேலை செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு பண்ணுறது, அந்த மாதிரி ஓ டைம் ஆயிடுச்சு நம்ம ஆரம்பிக்கணும் போகணும், அந்த மாதிரி ஒரு பிஸி லைஃப்க்கு அது ஒரு பாட்டு. ஒன்று ஒரு டர்க்கிஷ் லாங்குவேஜில் ட்ரை பண்ண ஒரு சாங்கு யோல்டஷம் சென். அது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்த ஃப்ரெண்ட், அந்த மாதிரி சம்திங் லைக் தட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதில் வந்த சாங்கு அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். டியூன் எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுன்னா கவர்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது அந்த ஆப்பில், சுனோ ஆப்பில். அது யூஸ் பண்ணும்போது சேம் டியூனுக்கு வேறு லிரிக்ஸ் நம்ம போடலாம், இல்லை வேறு மாதிரி ஒரு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, கேர்ள் வாய்ஸ்லேருந்து பாய் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதே லிரிக்ஸ்க்கு அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த மந்த்து. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது, கொஞ்சம் புதுசாக பார்க்குற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும். சுனோவில் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தேன், அது நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. அது டவுட்ஃபுல்லாக இருக்குது, ட்ரை பண்ணுவேன் நான். ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பர்ட் லெவலாக இல்லை கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குமோன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. ஸோ நான் அதை இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. இங்கிலீஷில் கொஞ்சம் சாங்ஸும் போட்டிருந்தேன், நியான் ட்ரீம்ஸ், பிக் சிட்டி ட்ரீம்ஸ், அந்த மாதிரி ஒரு
பொண்ணு வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு பிக் சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க ஸ்டைல் பண்ணிக்கிற மாதிரி பிக் சிட்டியில் ஸ்டைல் பண்ணுற மாதிரி லோக்கல் ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் ஃபாரின் ஸ்டைலில் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஒன்று. அதுக்கப்புறம் அர்மேனியன் சாங் ஒன்று, அதுக்கு ட்ராகன் போட்டிருந்தேன். அது ஏஐ லிரிக்ஸ் தான். அது நான் ஆல்ட்ரெல்லாம் எதுவும் பண்ணலை லிரிக்ஸை. அது மீனிங் வருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம். டியூன் வந்து இருக்கும் கண்டிப்பாக. கொஞ்சம் ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் நம்மள ஒரு அன்சீன் பார்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து கொஞ்சம் கைட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி அந்த சாங்குக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தேன். இட்டாலியன் சாங் ஒன்று இருக்குது, ரிட்டர்னரோ. அது மீனிங் ஒரு மாதிரி என்ன கொடுத்தேன்னா ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு வாழ்க்கையில் கொஞ்சம் பாஸ்ட்டை வந்து கடந்து தான் வர்றோம். ஆனால் அதுக்கு ஒரு நினைவுகள் நமக்கு கொஞ்சம் இருக்கும். யூஸ்வலாக நம்ம அந்த பாஸ்ட்டுக்கு அந்த இடம் போகணும்னா சில இடங்கள் இருக்கும், ஆனால் சில இடங்கள் வந்து கொஞ்சம் இருக்காது. அதே மாதிரி மாற்றங்கள் வந்துட்டே இருக்குது. அதனால ஸோ பாஸ்ட்டுக்கு நம்ம போகிறதுன்னா அந்த நினைவுக்கு தான் போக முடியும். அந்த உணர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு செகண்ட் பை செகண்ட் பாஸ் ஆகுது. அதனால பாஸ்ட் வந்து மெமரிஸில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு மீனிங்கை ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் கேட்டு பார்க்கலாம். பாட்டு கொஞ்சம் சோகம் டியூன் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாஸ்ட் வரலையேன்னு நல்ல நினைவுகள் இருந்தால் ஸோ அது ஒரு சாங். இன்னும் கொஞ்சம் சாங்ஸு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். நான் ரொம்ப நாட்கள்லாம் ட்ரை பண்ணுவேனாங்கிறது கொஞ்சம் சந்தேகம். இப்போதைக்கு வந்து வர ஐடியாஸ் வச்சு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் சாங்ஸு வீடியோ மோஸ்ட்லி இதே மாதிரி இதுதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் கிளிப்பை போட்டு அதை வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஸோ ஒரு ஷார்ட் வீடியோ வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி மியூசிக் மட்டும் ஃபுல்லாக வர்ற மாதிரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்டலும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஆப்பில் தான். ரியல் மியூசிக் எல்லாம் எனக்கு அந்தளவு தெரியாது. ஆனால் ஆப்பில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். பழைய பாட்டு கூட கொஞ்சம் ரீமிக்ஸ் எதாவது ட்ரை பண்ணி ஸ்டைல் மாற்றி ஏதோ அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு மேபி இதாக செஞ்சேன்னா அப்படியே போஸ்ட் பண்ணுறேன், இதை பிடிச்ச மாதிரி வந்ததுன்னா. அது கூட இந்த வீடியோ கிளிப்ஸு ட்ரை பண்ணுறத வந்து ஒரு லாங்கர் வீடியோவாக போட்டு போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு கவுண்டிங் மாதிரி எத்தனை வீடியோஸ் ஷார்ட் கிளிப்ஸு பார்க்குறீங்க இந்த ஒரு லாங் வீடியோவில், அந்த மாதிரி. கூடவே வந்து கொஞ்சம் ஓகேவாக வராத கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் ஆடாக வந்ததெல்லாம் அதுவும் கொஞ்சம் தனியாக போடலாம்னு இருக்கேன். இப்போதைக்கு இந்த மாதத்துக்கு இவ்வளோதான் நமக்கு ஜேர்னியில் வந்து வந்திருக்கோம். அடுத்த ஜேர்னி எதாவது வந்ததுன்னா போஸ்ட் பண்ணுறேன்.